ரொம்ப அருமையான டாபிக். ரொம்ப சந்தோஷம். அதாவது எப்பொழுதுமே ஜென்ரலாவே நல்ல விஷயத்த ஆசை போடுறது வந்து ரொம்ப சந்தோஷமான, சுகமான அனுபவம்னு சொல்லுவோம். இந்த சுகமான அனுபவத்த போகும்போது என்னன்னா, நமக்கு ஏஜ் குறையும் கட்டாயம். அதுல ஒண்ணும் செகண்ட் தாட்டே கிடையாது. அந்த ஹாப்பி மூவ்மெண்ட் வந்து ஹேவ் அ ஹை இம்பாக்ட். எனக்கு வந்து என்னன்னா 2013ல இருந்து 2016 வரைக்கும் நான் சாஸ்திரால புரொஃபஸரா இருந்தது தான் ஐ அம் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்மளோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ங்கிறது எப்படி அப்படி வந்தது அப்படின்னா, எனக்கு நடந்த நிகழ்வு என்னன்னா, நான் வந்து பிகாம், பிஜிடிஎல்ஏ, பிஜிடிஎம்எம், எம்பிஏ ஹெச்ஆர். ஸோ நான் அந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஆறதுக்கு உண்டான பிஎடோ, பிஹெச்டியோ படிச்சவங்கள தான் ப்ரொஃபஸரா ஆக்குவாங்க. ஆனா, அதெல்லாம் ஒண்ணும் படிக்காம நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். எனக்கு என்னன்னா, பக்கத்து வீட்ல இருக்கிறவரு ப்ரொஃபஸரா போறாரு. அவரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். அவர் சொல்றாரு, "சார் நீங்க ஹெச்ஆர்ல இருக்கீங்க. என்ன ஹெச்ஆர்ல போட்டிருக்காங்க. அங்க ஹெச்ஆர்ல ஆள் இல்லாதனால ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல நான் போய் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 18 இயர்ஸ் ஒரு ஃபேக்டரி அட்மாஸ்பியர்ல. அது தவிர ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறீங்க. ஹெச்ஆர் மேனேஜரா இருந்திருக்கேங்கிறீங்க. நீங்க வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சார்" அப்படின்னு. அப்ளை பண்றதுக்கு என்ன சார் பண்ணணும்னு. அதாவது தெய்வம் ஒரு மாதிரி நம்மட்ட வந்து சொல்லும்போது உடனே ஏதோ சொல்றாங்களே அப்படின்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சார் வெப்சைட்ல போய் நீங்க இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா கூப்பிடுவாங்க அப்படின்னு. உடனே கூப்பிட்டாங்க. இன்டர்வியூல அட்டன் பண்ணும்போது கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க எப்படி சார் கிளாஸ் எடுப்பீங்க? நீங்க பிஹெச்டி பண்ணல, பிஎட் பண்ணல, எம்எட் பண்ணல, எஜுகேஷன் லைன்ல இல்ல. நீங்க ஏதோ ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க, அப்பப்ப போறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எப்படி கிளாஸ் எடுப்பீங்க? கொஞ்சம் கிளாஸ் எடுத்து காமிங்க அப்படின்னாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை விட்டு எந்திரிச்சு 4 பேர் எனக்கு இன்டர்வியூ பண்றவங்க இருந்தாங்க. அவங்களும் அவங்க பேனல் பிளஸ் ஹெச்ஓடி இருக்கார் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல. ஸோ அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறேன். ஒரு டம்ளர் பால்ல ஒரு டிராப் விஷம் விழுந்தா வாட் யூ வில் டூ? இதான் கொஸ்டின். கேள்வி கேட்கும்போது அவங்க அப்படியே பதிலும் சொல்லல. அவங்க ஏங்க நாங்க கேள்வி கேட்கணும், நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு. நாங்க தான் கேள்வி கேட்டு உங்களை செலக்ட் பண்ணோம். நீங்க எங்களை கேள்வி உடனே சொல்லிட்டாரு ஹெட். சார் நீங்களே பதில் சொல்லிடுங்க சார், கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க சார். ஏன்னா அவங்க எல்லாம் பிஹெச்டி முடிச்சு 1.5 lakhs சேலரி வாங்குறவங்க. ஓகே, ரிசர்ச் கொடுத்து ஸ்காலர்ஸ். அவங்கள்ட்ட வந்து நான் ஸ்டூடெண்டா நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன்னு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா பாவ பண்ணது. அந்த இடத்துல ஒரு டம்ளர் பால்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாலை கொட்டிடுவோம் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா ஒரு டம்ளர் பால்ல எவ்வளவு ஒரு டிராப் தான் விஷம் வந்திருக்குன்னு சொல்றேன். எவ்வளவு டிராப் மில்க் இருக்குன்னு நம்ம மக்களை யோசிக்க வைக்கிறது தான் என்னோட ஸ்டூடெண்டோட பவர். நான் அப்படிதான் என்னோட கிளாஸ் இருக்கும். வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் சாஸ்திரால பார்த்தேன். பிகாஸ் ஆஃப் தட் ஐ அப்ளைடு ஹியர். வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் இந்த உலகத்துல நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கான ஒரு யூனிவர்சிட்டி இருக்குங்கிறதுனால பிகாஸ் ஆஃப் தட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்டா ஓகே சார் ரொம்ப சந்தோஷம். நாங்க வித்தின் 2 டேஸ்ல செலக்டட்ங்கிறத தாண்டி தஞ்சாவூர் போறீங்களா கும்பகோணம் போறீங்களான்னாங்க. என் பாடமெல்லாம் ஏழைக்கு தாங்க, பணக்காரங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ செலக்டட் கும்பகோணம். அங்க நான் வந்து தங்கி இருந்து, அதாவது ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு சௌக்கியமா இருக்கிறதுக்கு நாலேஜ் கொடுத்து அவனை ஒரு 10,000 பேரை பிளேஸ் பண்ணியிருக்கேன். டிசிஎஸ், விப்ரோ எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்றாங்க அந்த பசங்க. என் கிளாஸ்ல சொல்லிடுவேன். உள்ள நுழைஞ்ச உடனே, தம்பி நீ வந்து உன்னை கிளாஸ் ரெண்டா பிரிக்க போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டே ஒன்ல குட் திங்ஸ் இட் இஸ் நாட் கிரியேட்டட் பை அஸ், இட் இஸ் கிரியேட்டட் பை somebody, it is coming through us. We have to stop it, enjoy it, enrich it and give it to others. It is not only for us, it is for everybody அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளாஸே ஆரம்பிப்பேன். சொல்லிட்டு தம்பி கிளாஸ் அப்படியே சீட்டை விட்டு அப்படியே வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரெண்டா பிரிக்க போறேன்னு சொல்லிவிட்டு, தம்பி பாஸ் ஆகி படிச்சு பாஸ் ஆகணுங்கிறவெல்லாம் லெஃப்ட்ல வா, ஃபெயில் ஆகி படிச்சு பாஸ் பண்ணோம்னா அங்கேயே நெல்லுன்னு மகனும். எல்லாம் தட தட தடன்னு ஒரு பக்கம் ஓடி வந்தானுங்க. நான் சொன்னேன் சின்ன ரூல் மட்டும் டாக்கண்ணா, உன்னை நான் பிரிக்கல சேர்த்திருக்கேன் அப்படிங்கறதா ஸ்பெஷாலிட்டி. லாஸ்ட் பெஞ்சில் யாரும் உட்காரக்கூடாது, அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா நான் நின்றுட்டே கிளாஸ் எடுக்கணும். எல்லா அவரும் எங்களுக்கு டேபிள் சேர்லாம் கிடையாது, ஓடிஎம் இருக்கும். நாங்க புக்கை வச்சுக்கலாம், நோட்ஸ் வச்சுக்கலாம், பேசலாம். காலர் மைக்கோட சந்தோஷமா அந்த யூனிவர்சிட்டியில உணர்ந்து வந்தது நான் செய்த புண்ணியமாக தான் நான் கருதுகிறேன். என்னுடைய வாழ்க்கையின் பொற்காலம் அதை பேசுறதுக்கு இங்க வந்து வாய்ப்பு கொடுத்தது. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைங்களுக்குள்ளேயும் நல்ல விஷயங்களை see the good, hear the good, speak the good, do the good, feel the good, share the goodங்கிற என்னோட கான்செப்டோட மக்களுக்குள்ள வேல்யூ சிஸ்டம் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்து, வேல்யூ ஆஃப் தி ரிலேஷன், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு நான் ஒரு ஸ்கூலா போய் பேசிட்டு இருந்ததை அதை அந்த யூனிவர்சிட்டியில பேச வச்சு, அதுவும் இல்லாம எப்பெல்லாம் சம்மர் கேம்ப், சம்மர் டயத்துல வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் நடக்கும். தஞ்சாவூர் கேம்பஸ் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சார் நீங்க டிப்ளமா பசங்களுக்கு எல்லாமும் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து
திருப்பி கிடைக்காது. அதாவது என்னன்னா, ஒரு இடத்துலயும் நம்ம அத அனுபவிச்சு வேலை பார்த்திருந்தோம் மட்டும்தான், அ அந்த இடத்துல வாழ்ந்திருக்கோங்கிற ஸ்பெஷாலிட்டி. அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது வந்து ரொம்ப திருப்தியான ஏரியாவா பண்றேன். அதுக்கு ஒரு சின்ன டூல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டேஜ்ல பேசுறத அப்ரிஷியேட் பண்ணி, "வெங்கட்ராமன் நீங்க பேசுனால நல்லா இருக்குங்க. நீங்க பேசுறதுக்காகவே பொறந்த மாரி இருக்கீங்க" அப்படின்னு சொன்னவரு நம்ம தங்கவேலு மாரிமுத்து சார். அவரோட "தளர்ந்த மனதுக்கு தங்க புஷ்பம்ங்கிற" புக்க வந்து நான் எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லிக் குடுத்து, அவங்க அதாவது என்னன்னா, யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காரு. அங்கிருந்து வாங்குன தாட்டு, அவர் சொன்ன விஷயங்கள் லைஃப்லயே மறக்க முடியாது. என்னோட ஒன் ஆஃப் த குருநாதர். அந்த குருநாதரும் இங்க வந்து என்ன பிளெஸ் பண்ண வந்திருக்காருங்கிறது தான் இது பரிபூர்ணமா இது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயமா தேங்க் யூ ஜி. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நம்ம குருமார்களுடைய வழிகாட்டுதல்ல இருந்ததுனால தான் வி ஆர் டிராவலிங் இன் அ வேல்யூபிள் வே. தேங்க்ஸ் அ லாட் மேடம். இந்த ஃபோரம்க்கு நான் எதேர்ச்சியா இன்னைக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். அது இப்படி வந்து அமைஞ்சது அப்படிங்கும்போது பரம சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் அ லாட். டிஆர்வி திருச்சியில இருந்த நண்பர்களே, டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டின்னு வச்சு ஒவ்வொரு இடத்துலயும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டு மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் அலாட். என்னுடைய காலம் பொற்காலம் 2013 18 என்பது எங்கவா இருந்தாலும் சொல்லுவேன். திருப்பி ஒரு வாய்ப்பு இன்னும் பிரமாதமாலாம் ஏதாவது வருமானா சான்ஸே கிடையாது. இதுதான் பொற்காலம். அடுத்தவருக்கு நாலேஜை கொடுக்க கொடுக்க நம்ம வந்து நான் சொல்லுவேன், பணத்தை சேர்க்க சேர்க்க அழகு, அறிவை கொடுக்க கொடுக்க அழகு. இந்த மாதிரி ஃபோரம்ல நீங்க அதை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கீங்க. வாழ்வாங்கு வாழ்வோம். எல்லாரையும் ஹாப்பியா பண்ணுவோம். தேங்க்ஸ் அலாட். ஐயா ஒரு சிறிய கேள்வி. ஈழரே தானா? அவர் பேர் வெங்கட்ராமன் சார். ஐயோ அழகான பையன். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, நீங்க சொன்ன கதையில அந்த அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். என்னங்க ஊர் கூடுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு டம்ளர் பால் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிராப் சேர்ந்தது. அது ஒரு ஆள்கிட்ட ஒரு தப்பு இருந்ததுன்னா அவனை தூக்கி எறிஞ்சிடாத, அவனை கெட்டியமா புடிச்சுக்கிட்டு அதை மாற்ற முடியும். 99 மார்க் வாங்கினா 1 மார்க் வாங்கினாலே 99 மார்க் நாங்க எடுக்க வைப்போம் அப்படிங்கிறதும் 99 எடுத்தா ஈஸியா அவன் 1 மார்க் எடுக்கலையேன்னு அவன் தோத்து போனதா நினைக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட பவரை வந்து சொல்யூஷன் பேஸ்டா டிராவல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிளை எடுத்ததை ஒழிய விஷமானா விஷம் கிடையாது. ஒரு சின்ன துரும்பா இருக்கலாம். அது அது டைல்யூட் பண்ணப்பட வேண்டியது. தப்பான நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம நல்ல விஷயங்களுக்குள்ள பார்க்கணுங்கிறது தான் அதை சொல்லப்பட்டது மேடம். ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. அருமையான விளக்கம் சொல்றீங்க. அதே போல ஒரு மனிதர்கிட்ட அவர் தவறு செய்துட்டாருன்னா அந்த தவறை பட்டு பார்க்காம அந்த மனிதர்கிட்ட உள்ள நல்லதை சிந்திச்சு பார்த்து அவரை நண்பரா நம்ம ஏத்துக்கலாம். நன்றியா, நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ ஜானகி மேம். எங்க பேசும்போது கூப்பிட்டுப்பேன்.